ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்ல பார்க்குறதுந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சக்கரை எடுத்துருக்குங்க. நம்ம நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா சக்கரை வாங்கி வச்சுட்டாலே சரிங்க, சக்கரைக்குள்ளே சீக்கிரமாக எறும்பு வர செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சக்கரைக்குள்ளே சின்ன சின்ன உருண்டையாக கட்டிக்குங்க. அந்த மாதிரி எறும்பு வராமல் இருக்க, உருண்டை கட்டாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நான் எப்போதும் போல் சக்கரை வாங்கி எப்போதும் போல் டப்பால் நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த டப்பாக்குள்ளே நீங்கள் பார்த்து ஒரு 3-4 பட்டை போல் நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்ம பிரியாணிக்குள்ளே சேர்க்குற பட்டருக்கு தானே அந்த பட்டையை நீங்கள் சக்கரை கூட ஒரு 3-4 போல் நீங்கள் மேலால் சேர்த்து விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுங்க. ரொம்ப நாளைக்கு சக்கரைக்குள்ளே எறும்பும் வராது, சின்ன சின்ன உருண்டையுமே கட்ட செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு டம்ளர் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக வேலையை முடிச்சிடலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி காய் வெட்டுற கட்டிமுடி எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்திருக்கேன். நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இடிகள் இருக்கும், அப்படி இல்லாமலும் இருக்கும். இருந்துச்சு நம்ம இடிகளை போட்டு இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் நம்ம நசுக்கும் போது அந்த இடிகளை நம்ம திரும்பவும் நம்ம க்ளீன் பண்ண வைக்கிறது ஒன்றுக்கு டபுள் வேலையாக இருக்குங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்குது. இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அது மட்டுமே இல்லாமல் கரண்ட்டே இல்லைனாலும் இது போல் நீங்கள் பூண்டு இஞ்சியெல்லாம் ஒரு டம்ளர் வச்சுட்டு அழகாக நீங்கள் நசுக்கி எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா பூண்டு பற்கள் எப்போதும் போல் எடுத்துகிட்டு அழகாக நான் ரசத்துக்கு ஒரு டம்ளர் வச்சுட்டு அழகாக நான் இடித்து எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான தட்டு எடுத்துருக்கேன். இந்த தட்டுக்குள்ளே நம்ம சலடை எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் சலடைக்குள்ளே மாவு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் மாவு பொருள் மசாலா பொருள் எல்லாமே இது போல் அகலமான தட்டு வச்சுட்டு அது மேலே நம்ம சலடை வச்சு நம்ம சலிப்போம். அந்த மாதிரி நம்ம மாவு பொருள் மசாலா பொருள் எல்லாம் சலிக்கும் போது அந்த பிளேட்டை சுற்றியும் மாவு பொருள் எல்லாமே கீழே வந்திருக்குங்க. இந்த மாதிரி மாவு பொருள் எல்லாமே கீழே வந்துட்டால் நமக்கு டபுள் வேலையை க்ளீன் பண்ண மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி டபுள் வேலை செய்யாமல் ரொம்ப ஈஸியாக வீட்டு வேலையை முடிக்க மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ மாவை சலிச்சு பின்னாடி நீங்கள் பாருங்கள், அந்த தட்டை சுற்றி அங்கங்கே லைட்டாக மாவு பொருள் இருந்திருக்கு. இந்த மாதிரி மாவு பொருள் வேஸ்ட் ஆகாமல் இருக்குது, ரொம்ப ஈஸியாக வேலையை முடிக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். எப்போதும் போல் நான் சலடை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் ராகி மாவு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். இந்த டம்ளரை நீங்கள் அந்த சலடை மேலே இது போல் நீங்கள் கமுத்தி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் ஒரே இடத்துல அந்த டம்ளர் வச்சுட்டு அழகாக நீங்கள் இது போல் நீங்கள் பண்ணி விட்டாலே போதும். மாவு கொஞ்சம் கூட வெளி பக்கமே போகவே போகாதுங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வேலை முடிஞ்சிடும். வெளி பக்கம் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க. அவ்வளோதான் பாருங்கள், நம்ம மாவு பொருள் எல்லாமே நம்ம சலிச்சு எடுத்தாச்சு. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. மறக்காமல் நீங்களுமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்திருக்கேன். ஒரு லெமன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணது, இன்னும் பாதி லெமன் நல்ல லெமனுங்க. நம்ம ஒரு லெமனில் பாதி கட் பண்ணிட்டு பாதி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பாதி நம்ம அப்படியே வைக்கும்போது ஒரு மாதிரி நல்லா காஞ்சி போயிடுங்க சீக்கிரமாக. பாதியை கட் பண்ண லெமனுமே நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண பாதி லெமன் இருக்குங்க, அந்த லெமன் எடுத்துகிட்டு நல்லா இருக்கிற லெமன் மேலே இது போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லப்பர் வச்சுட்டு அழகாக நீங்கள் டைட்டாக இது போல் நீங்கள் லப்பர் பேண்ட் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அந்த லெமன் நல்லா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் லெமனு காஞ்சுமே போகாது. இந்த மாதிரி நீங்கள் லப்பர் பேண்டு போட்டு ஒரு கப்புக்குள்ளே இந்த லெமனை போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ் உள்ளுக்குள்ளே வச்சு விட்டால் போதும். ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பூவை எடுத்திருக்கேன். நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவாக இருக்கட்டும் இல்லை சாமி பூவாக இருக்கட்டுங்க, நம்ம கட்டி வச்சாலும் சரி அப்படியே வச்சாலும் சரிங்க, ஒரு 2-3 நாள் நல்லாயிருக்கும். நாளாக பூ கலர் பார்த்து மாறிட்டே இருக்கும். ஒரு மாதிரி நல்லாவே வாட ஆரம்பிச்சிருங்க. அந்த பூ கலர் மாறாமல் இருக்க, சீக்கிரமாக வாடி போகாமல் இருக்க மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துருக்குங்க. இது போல் நீங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துகிட்டு அது மேலே நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரை நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க.
நியூஸ் பேப்பரை நீங்கள் வச்சு விட்ட பின்னாடி இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூவாக இருந்தாலும் சரி இல்லை சாமந்தி பூவாக இருந்தாலும் சரிங்க, எந்த பூவாக இருந்தால் அந்த பாக்ஸுக்கு எந்த அளவுக்கு அளவு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் பூ வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ கட்டின பூ தாங்க வச்சுருக்கேன். இது உள்ளுக்குள்ளே அழகாக நான் சுற்றி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியுமே நீங்கள் நியூஸ் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டப்பா மேலே அப்படியே நீங்கள் போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சு விட்ட பின்னாடி லைட்டாக நீங்கள் கை வச்சு அழுத்தி விடுங்க. ஓரங்களில் மட்டும் பூ மேலே கை வச்சு அழுத்தாமல் லைட்டாக ஓரங்களில் மட்டும் அழுத்தி விட்டு பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியும். முக்கியமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூ ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கலருமே மாறாதுங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். நியூஸ் பேப்பர் நீங்கள் எடுத்து வச்ச பின்னாடி இது மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணுவீங்களோ தக்காளி, வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் இது மேலே நீங்கள் வச்சு விட்டுக்கலாங்க. எதுக்காக நம்ம நியூஸ் பேப்பர் மேலே காய்கறி ஃபுல்லாகவே நான் வச்சுருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறிலாம் கட் பண்ண போது அதோட வேஸ்ட் எல்லாமே நம்ம கீழே தானே போட செய்வோம். அந்த மாதிரி கீழே போடும்போது நமக்கு தரையும் அழுக்காகும். அதுவும் மட்டும் இல்லாமல் திரும்பவுமே நம்ம அந்த வேஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம தள்ளி எடுத்துப்போம் தானே. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வேலை கொஞ்சம் டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தரையுமே ரொம்பவே அழுக்காக இருங்க. அந்த மாதிரி டபுள் வேலை ஆகாமல் இருக்க வீடு எப்பவுமே சுத்தமாக இருக்க. மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எப்போதும் போல் எல்லா வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டு வேஸ்ட் எல்லாமே இந்த பேப்பர் மேலே அப்படியே இருக்குங்க. இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணதெல்லாம் நீங்கள் சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போல் எப்போதும் போல் நான் வெங்காயம் எடுத்துக்கிட்டுங்க. வெங்காயத்தை எடுத்துட்டு அதோட தோலுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க. இது போல் நீங்கள் எது வேணாலும் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பேப்பரில் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்ச பின்னாடி காய்கறி எல்லாம் சைடில் வச்சுட்டு இந்த குப்பையெல்லாம் இருக்குது தானே, இந்த குப்பையெல்லாம் நீங்கள் அப்படியே கவரோடு போட்டு அழகாக நீங்கள் குப்பை மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தூக்கி போட்டுக்கலாம். கையோடு ரொம்ப சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு தரையுமே அழுக்காகாது, டபுள் வேலை ஆகாது, ரொம்ப ஈஸியாக வேலையை முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. சின்ன பிளாஸ்டிக் டப்பா தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண லெமன் தூள் இருக்குன்னா லெமன் தூள் எடுத்துக்கோங்க. இந்த டப்பாக்குள்ளே லெமன் தூளை வச்சு விட்ட பின் டப்பா ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு பாதிலுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே நீங்கள் 4-5 கிராம்பு போல் நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் கிராம்பை சேர்த்து விட்ட பின்னாடி இது கூடவே நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மட்டும் நீங்கள் சோடா சேர்த்துக்கணுங்க. நம்ம இட்லிக்கெல்லாம் சேர்க்கக்கூடிய சோடா இருக்குது தானே, சோடா நீங்கள் 1/4 ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கணும். இது எல்லாம் நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு மூடி எடுத்துக்கலாங்க. இந்த பாக்ஸில் மூடி எடுத்துட்டு சின்ன சின்ன ஹோல்ஸாக இது போல் நீங்கள் போட்டு வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்து நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுக்குலாம் மட்டன், சிக்கன், அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ், பூ எல்லாம் நம்ம வைக்கும் போதும் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு மாதிரி கெட்ட வாடை, பூ வாடை எல்லாமே வந்துட்டு இருக்குங்க. அந்த மாதிரி வாடை எதுவுமே வராமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கொண்டு போய் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு விட்டாலும் இந்த லெமனு, கிராம்பு எல்லாமே அந்த வாசனையும் நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த டிப்பு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. Thank you friends. Thanks for watching.